12th தான் படிச்சிருக்கா. காலேஜ் நாங்கள் இந்த வருஷம் சேர்த்துல. இப்போ இந்த மாதம் தான் போய் அட்மிஷன் போடலான்ட்டு இருந்தோம். ஈரோடு வந்து எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க. அங்கே ஃபங்க்ஷனுக்கு தான் போனோம். இந்த பையன் அங்கே வந்து அவளை சொல்ல போனால் கடத்தி தான் போயிட்டான்னு நான் சொல்லுவேன். யாரையும் கடத்தலை. நாங்கள் வந்து அங்கே ஸ்டேஷனில் வந்து ஈரோடில் வந்து கேஸ் கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா செவ்வாய்க்கிழமை காலையில் தாலி கட்டியிருக்காங்கன்னு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் வந்து எங்களை கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்தோம். நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணோம். பையனுடைய அப்பா அம்மாவும் வெயிட் பண்ணாங்க. அவன் பையனும் பொண்ணும் வரவே இல்லை. நான் கேட்கறது என்னன்னா, பொண்ணை வந்து என் கண்ணில் காட்டுங்க. இது வரைக்குமே கண்ணில் காட்டல. இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு பொண்ணை காட்டணும், அவ்வளவுதான் சார். இல்லைங்க சார். கடத்திட்டு போயிட்டாங்க. நீங்க தான் கூட்டிட்டு போய் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சார் அவங்க தான் எங்களே கூப்பிட்டாங்க. நாங்க அவங்கள கூப்பிட கிடையாது. அவங்க தான் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்க வரோம்னாங்க. சரி வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் கூப்பிட்டாங்க. அவங்களும் எங்க கூட தான் இருந்தாங்க. நாங்களும் அங்க தான் இருந்தோம். யாரையும் கடத்தல சார். எனக்கு ஜாதி பிரச்சனை கிடையாதுங்க சார். அவ வாழ்னு தான் போகட்டும். ஆனா நான் அவளை ஒரு டைம் பார்க்கணும், அவ்வளவுதான். எனக்கு ஜாதி பிரச்சனை கிடையாது. பொண்ணை பார்க்கணும், அவ்வளவுதான் சார். நாங்க கொடுத்துட்டேங்க சார் அரிச்சலூர் ஸ்டேஷன்ல. சார் நான் வேணுமா ஃபோன் பண்ணி தரேன். அவரு சொன்னாரு, சார் எனக்கு அந்த பெட்டிஷன் காப்பி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு. அப்படி பண்ண முடியாதுமா, நீங்க அங்க வரணும். நான் வந்து வேற ஒரு பந்தோஸ்ல இருக்கேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா எனக்கு கால் பண்ணி கொடுங்க, நான் பேசிக்கிறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு வேணும்னா நான் இப்ப ஃபோன் பண்ணி தரேன், நீங்க பேசிக்கோங்க.